எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A அண்ட் குரூப் 8. ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 14க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வெகுளி, உவகை முதலிய சொற்களின் பொருள் முறையே டேஸ் என்பதாகும். வெகுளி, உவகை முதலிய சொற்களின் பொருள் முறையே டேஸ் என்பதாகும். வெகுளினா சினம், உவகைனா மகிழ்ச்சி. இரண்டாவது கேள்வி, தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு. தொல்காப்பியர் குறிப்பிடும் மெய்ப்பாடு 8. சொற்கேட்டார்க்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறிய உரையாசிரியர். சொற்கேட்டார்க்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறிய உரையாசிரியர். பேராசிரியர். கவி கண்காட்டும் என்று கூறிய உரையாசிரியர். பேராசிரியர் என்பார் டேஸ் உரையாசிரியர் ஆவார். தொல்காப்பிய உரையாசிரியர் ஆவார். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு தொழிற்பெயர்கள். ஏழாவது கேள்வி, ஈட்டுப்புகழ் நந்தி பாணனி எனும் நந்தி கலம்பக பாடலில் இடம்பெறும் மெய்ப்பாடு. நகை. எட்டாவது கேள்வி, பாணனின் பாடலை கேட்டவர்களின் கூற்றாக தலைவி கூறுவனவற்றை பொருத்தி காட்டுக. இதுக்கு ஆப்ஷன் ஏ, அன்னைனா பேய், தோழி நாய், பிறர் நரி, தலைவி பாணன். அடுத்து 9வது கேள்வி, ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே எனும் புறநானூற்று அடிகளில் இடம்பெறும் மெய்ப்பாடு. அழுகை. தொடப்பாடு நமளியின் இடர்படுத்து இரிய எனும் புறநானூற்று அடிகளில் இடம்பெறும் சேரன் கணைக்கால் இரும்பொறை குறித்தான மெய்ப்பாடு. இளிவரல். அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி என்று கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை காணும் குன்றவர்களின் மெய்ப்பாடு. அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி என்று கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை காணும் குன்றவர்களின் மெய்ப்பாடு. மருட்கை. மையல் வேளமம் மடங்களின் எதிர்தர எனும் குறிஞ்சிப்பாட்டு அடிகளில் இடம்பெறும் மெய்ப்பாடு. மையல் வேளமம் மடங்களின் எதிர்தர எனும் குறிஞ்சிப்பாட்டு அடிகளில் இடம்பெறும் மெய்ப்பாடு. அச்சம். உருசுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் எனும் புறப்பொருள் வெண்பாமாலை அடிகளால் உணர்த்தப்படும் மெய்ப்பாடு. பெருமிதம். அடுத்து 14, உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி எனும் புறநானூற்று அடிகளால்
பாண்டியர் நெடுஞ்செழியனின் அறியலாகும் மெய்ப்பாடு உறுதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி எனும் புறநானூற்று அடிகளால் பாண்டியர் நெடுஞ்செழியனின் அறியலாகும் மெய்ப்பாடு. வெகுளி வெகுளி. அடுத்த கேள்வி, மண்டல மதிமன்ன மண்டல மதியமன்ன மாசரு மகத்தினாலுந் என்ற அடிகளில் வெளிப்படும் குந்தியின் வெளிப்பாடு. உவகை உவகை. பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாணன். பாணன்னா நகை. கணைக்கால் இரும்பொறை இளிவரல். பாண்டியன் நெடுஞ்செழியன் வெகுளி. குந்தி உவகை. பதினேழாவது கேள்வி, உய்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே என்று குறிப்பிடும் நூல். உய்போன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடென்ப மெய்யுணர்ந்தோரே என்று குறிப்பிடும் நூல். செயிற்றியம் செயிற்றியம். தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் டேஸ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் டேஸ் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. பொருள் பொருள். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசும் நூல். தொல்காப்பியம் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசும் நூல் தொல்காப்பியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 19வது கேள்விக்கு தவறாக சொல்லிட்டேன். தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசும் நூல் தொல்காப்பியம். அடுத்து, தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணர். இளம்பூரணர். தொல்காப்பியத்தினை இயற்றியவர். தொல்காப்பியத்தினை இயற்றியவர் தொல்காப்பியர். நடிகர் திலகம் எனும் பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சிதம்பர ஸ்மரண. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய நூலை சிதம்பர நினைவுகள் எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய நூலை சிதம்பர நினைவுகள் எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர்.
கேவி சைலஜா. கேவி சைலஜா. நடிப்புலகின் சக்கரவர்த்தி எனப்படுபவர். நடிப்புலகின் சக்கரவர்த்தி எனப்படுபவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்று குறிப்பிட்ட நடிகர். அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன். சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருதளித்த அரசு. பிரெஞ்சு அரசு. பிரெஞ்சு அரசு. பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஊழித்தாண்டவம் ருத்ரன். கவசகுண்டலம் கர்ணன். காளமேகம் காளிதாசன். உன்னத கவி பாரதி. உன்னத கவி பாரதி. சிவாஜி கணேசன் பிறந்த ஊர். சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரம். அடுத்த 30வது கேள்வி. சிவாஜி கணேசனின் கல்வி தகுதி. சிவாஜி கணேசனின் கல்வி தகுதி பள்ளிக்கூடத்தில் படித்ததே இல்லை. சிவாஜி கணேசன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தபோது வயது. சிவாஜி கணேசன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தபோது வயது 5. அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தவர். சின்னையா கணேசன். சின்னையா கணேசன். வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியார். வி.சி. கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயரிட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம். சிவாஜி கணேசன் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி. பராசக்தி. சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாற்றிய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். சிவாஜி கணேசனை உலக பிரசித்தி பெற்ற நடிகனாய் மாற்றிய திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். கெய்ரோ, அதாவது ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்ட விருது சிறந்த நடிகருக்கான விருது. சிறந்த நடிகருக்கான விருது. அடுத்து 37வது கேள்வி. பொருத்தி காட்டுக. பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. காதை. காதைனா சிலப்பதிகாரம் மணிமேகலை. சருக்கம் சூளாமணி பாரதம். இளம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் கந்தபுராணம் கம்பராமாயணம். காண்டம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். இபோஸ் எனும் கிரேக்க சொல்லின் பொருள் சொல் அல்லது பாடல். சொல் அல்லது பாடல். நன்னூலுக்கு உரை எழுதியவர். நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர். மயிலைநாதர். பஞ்சகாப்பியம் எனும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்ட நூல். பஞ்சகாப்பியம் எனும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்ட நூல் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது.
சிறுகாப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பன அறியச் செய்வது. சிறு காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பன அறியச் செய்வது. சீவை தாமோதரனாரின் சூளாமணி பதிப்புரை. சூளாமணி பதிப்புரை. வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணியிலக்கண நூல் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் காப்பிய வகை டேஸ் பகுக்கின்றது. இரண்டாக பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப்பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. பிறனில் விளைவோர் கிளையொடுங்கெடுப் என்பது டேஸ் பாவிகம். கம்பராமாயணத்தின் பாவிகம். கம்பராமாயணத்தின் பாவிகம். தண்டி அலங்காரம் கூறும் தொடர்நிலை எனும் செய்யுள் வகை டேஸ் குறிப்பதாகும். காப்பியத்தை. காப்பியத்தை. பொருள் தொடர்நிலைக்கான நூல்கள். பொருள் தொடர்நிலைக்கான நூல்கள். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். விருத்தம் எனும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை. விருத்தம் எனும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை. சீவக சிந்தாமணி கம்பராமாயணம். சீவக சிந்தாமணி கம்பராமாயணம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்தது. பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்தது. சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 14க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.